Oh my god. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் என்னோடய வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னு தம்ப்நெயில்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என் ஹஸ்பண்டோட பர்த்டே. செலிப்ரேஷன்லாம் பெருசாக இல்லை. வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி ஆட்டுக்கால் பொங்கலா. ஸோ ஆட்டுக்கால் பொங்கலுக்கு அன்றைக்கி தான் என் ஹஸ்பண்ட் பிறந்தது. ஸோ அன்னையிலேருந்து டேட் பார்க்க மாட்டாங்க. இவங்க நாள் தான் பார்ப்பாங்க. இவங்க நாள் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டுக்கால் பொங்கலுக்கு அன்றைக்கி தான் பிறந்தனால அன்றைக்கி எல்லா பொங்கலுக்கு அன்றைக்கி தான் இவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது. மார்னிங்லேருந்து என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். ശരി, താങ്ക് യു. എല്ലാത്തിനും കടപ്പാട് ഉണ്ട്. സുഭാഷ് ചേട്ടാ ഒന്ന് ഗ്ലാസ് ഒന്ന് തുറക്കൂ. ഹാപ്പി ബർത്ത്ഡേ ഡാ. സുഭാഷിന്റെ ബർത്ത്ഡേ ഇന്ന്. സുഭാഷിന്റെ ബർത്ത്ഡേ. Happy birthday to you. 8 மணிக்கு தான் விஷ் பண்ணுறேன். நானே மறந்துட்டேன். பர்த்டேன்னு தெரியும், நான் காலையில் விஷ் பண்ண மறந்துட்டேன். ஃப்ரெண்டு பொங்கலை போட போகிறாங்க. அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு இவங்க வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. എല്ലാം ഒരുപോലെ. ഏത് കമ്മല്? അതെ. ഇത് കഴിവാനുള്ളതാണോ അവൻ്റെ? എടുത്ത് ഷോ. എനിക്കോടെ വേണ്ട. മറ്റേ പൊങ്കല കാണാൻ പോണല്ലേ. ஃப்ரெண்டு பொங்கலை போட போயிட்டாங்க. எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் கிட்ட தான். அப்புறம் ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டும் வெளியே போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு ஈவினிங் ஆயிரும். நாங்கள் ஒரு 11 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். எல்லோரும் ரெடியாகி. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் போடுறதுக்காக ஃப்ரெண்டு போயிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போகலாம். க்யூவில் ஆள் கம்மியாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு க்யூவில் நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே ஒரு கோயிலும் இருக்குது. ஸோ எல்லோரும் க்யூவில் நிற்கிறாங்க. நாங்களும் க்யூவில் நின்னோம் சாப்பிட்றதுக்காக. க்யூ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு. சிஸ்டர் பொங்கல் போட்டது இங்கே இல்லை, கொஞ்சம் தூரம் போகணும் இன்னும். நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அங்கே போவோம். நிறைய பேர் இங்கே பொங்கலை போட்டிருக்காங்க. ஆட்டுக்கால் பொங்கல்னு பார்த்திங்கன்னா கோயில் பக்கத்தில் தான் போடுவாங்கன்னு இல்லை, எல்லா இடத்துலவே போடுவாங்க. 75% ட்ரிவாண்ட்ரத்தில் எல்லா இடத்துலவே போடுவாங்க. சாம்பார், பீட்ரூட் கிச்சடி, பொரியல், அப்புறம் ரசம் எல்லாமே இருந்துச்சு. சூப்பரான ஃபுட்டு சாப்பிட்டோம். நாங்கள் ஒரு 11 மணிக்கு மேலே தானே போயிருந்தோம். சாப்பிட்டுட்டு பார்த்தோம்னா எல்லாருமே பொங்கல் போட்டு முடிச்சிட்டாங்க. எல்லோரும் சைடில் உட்காந்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிவேத்தியம் பண்ணுவாங்க. நிவேத்தியம் 2:30 மணிக்கு போல் தான் நிவேத்தியம். ஸோ அதனால் எல்லோரும் வெயிட் பண்ணி உட்காந்துருக்காங்க. எல்லாருமே பொங்கல் போட்டு முடிச்சிட்டாங்க. இதில் பொங்கல் ஒயிட் ரைஸ் பொங்கல் போடுவாங்க. அப்புறம் சர்க்கரை பொங்கல் போடுவாங்க.
பால் பாயசம் பொங்கலும் போடுவாங்க. அப்புறம் வந்து இந்த தேரளி, மண்டைப்புட்டு இந்த மாதிரிலாம் வந்து கொழுக்கட்டை இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. நாங்களும் அங்கே நின்று 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். எங்கள் ஃப்ரெண்டு போட்ட பொங்கலை வந்து இது வந்து அவங்க சக்கரை பொங்கல் தான் போட்டிருந்தாங்க. பொங்கல் போட்டுட்டு எல்லோரும் வெயிட் பண்ணி உட்காந்துருக்காங்க நிவேத்தியத்துக்காக. ஸோ இங்கே பொங்கல் போடுற டைம்லாம் வந்து இப்போ வெயில் தானே. ஸோ வெயில்னால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. தண்ணி மெத்தன், வாட்டர் மெலான், அப்புறம் வந்து ஐஸ்கிரீமு, மோர் அந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து நிறைய கொடுத்துட்ருப்பாங்க. ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லா இடத்துலையுமே கொடுப்பாங்க. சிட்டியில் எல்லா இடத்துலையுமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ ரிஷியை நான் 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன் பொங்கல் பக்கத்தில். இதுதான் பொங்கல். இது வந்து ஒரு அசோசியேஷன், அப்புறம் வந்து கிளப் மெம்பர்ஸு, அப்புறம் வந்து இந்த கோயிலில் இருக்கிற அந்த சங்கம், அந்த மாதிரி அவங்க எல்லாருமே சேர்ந்து கொடுக்குறது தான் இது எல்லாமே. ஏன்னா வந்து இந்த ஆட்டுக்கால் பொங்கலான்னு சொல்கிறது வந்து அவ்வளோ பெரிய செலிப்ரேஷன். இந்த ட்ரிவாண்ட்ரத்தில் கேரளாவில் இருக்க எல்லா மக்களும் வருவாங்க. நிறைய பஸ்ஸு பிடிச்செல்லாம் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் சாப்பாடுன்னு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இது அவங்க ஒரு சின்ன விஷயமாகவே பார்க்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு பெரிய செலிப்ரேஷன். அதனால தான் வந்து இவ்வளோ சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நிவேதியத்துக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து போட்டி வந்து வந்துட்டுருக்காங்க. பூஜை பண்ணுறவங்க வந்து இங்கே வந்துட்டுருக்காங்க. அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்க வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நிவேதியம் பண்ணுவாங்க. எல்லா பொங்கலுக்கும் வந்து நிவேதியம் பண்ணுவாங்க. நம்ம வந்து காணிக்கை போடலாம் அதில். லைனு போயிட்டு வரீங்க. நம்ம பொங்கல் தான் போடலை, சரி காணிக்கையாச்சும் போடுவோம் அப்படி தான் வந்து காணிக்கை போட்டிருந்தேன். இந்த இயர் வந்து பொங்கல் போட முடியல. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்து பொங்கல் போடுவேன். முடிஞ்சதுன்னா பொங்கல் போடுவேன். இந்த இயர் போடாததுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லாம் வந்து பேக் பண்ணி நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். எங்கள் வீடு வந்து இங்கேருந்து பக்கம்தான். எங்கள் வீடில் எங்கள் ஃப்ரெண்டு வீடு. ஸோ வந்து வீட்டுக்கு வந்த உடனே வந்து பொங்கல் எடுத்து சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு. பழம், தேங்காய்லாம் போட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டும் வந்து வந்துட்டாங்க. அவங்க வெளியே ஒரு விஷயமா போயிருந்தாங்க. வர வழியில் ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிருச்சு. நல்ல டிராஃபிக்காக இருந்துச்சு. ஏன்னா 2:30 தான் வந்து பொங்கல் போட்டு நிவேதியம் முடித்து எல்லோரும் கிளம்பியிருப்பாங்க. வண்டியில் வந்தவங்க எல்லாருமே வந்து கிளம்பியிருப்பாங்க. நல்லா டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ அவங்க வரதுக்கும் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2:30 மணி வரை புக்கிங் போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் போக முடியும். இல்லைன்னா நின்றுட்டு தான் போகணும். அதனால் வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கே நாங்கள் போகிறோம். கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் வந்து நான் கொடுக்கவே இல்லை. வீட்டுக்கு போய் தான் கொடுக்கணும். அவங்க வந்தப்புறம் கொடுக்கணும்னு நினச்சேன். நான் மறந்துட்டேன். மார்னிங்கும் மறந்துட்டேன். அவங்க கிளம்புனப்போ தான் ஞாபகமே வந்துச்சு பர்த்டே அப்படின்னு. சரி வீட்டுக்கு போயிட்டு வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு கொடுக்குறேன். 2 கிஃப்ட்டு வாங்கினேன். அதில் ஒன்று வந்து ஆல்ரெடி வந்து வந்துருச்சு அமேசானில். இன்னொன்று வந்து வரலன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சனிக்கிழமை இங்கே எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் ட்ரிவாண்ட்ரம் போகிறோம். சனிக்கிழமை ஒரு 11:30 மணிக்கு நாங்கள் கிளம்புறோன்னா ஒரு 10:30 மணிக்கு என் கையில் கிடச்சிது. அது ஒரு அதிசயம்னே சொல்லலாம். 10:30 மணிக்கு கிடைக்கிறது. இதை மறைச்சி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். തേങ്ങ കൊണ്ട് എവിടെ പോന്നു? ഇത് പെട്ടെന്ന് ഡ്രസ്സൊക്കെ മാറും. അതെ Oh my god. അവന്റെ സദ്യ ഉണ്ടോ? ഞാൻ അവന്റെ സ്മീൽ കഴിച്ചു ഉച്ചക്ക്.
തുറന്നു വെക്ക്. സദ്യ ജാഗ്ദാനല്ലേ അല്ല ജാഗ്ദാന ഫോണാ ഇല്ല ഐഫോൺ അത് കട്ട് ചെയ്യാൻ സാധനം കൊടുക്ക്. കത്രിക എടുത്ത് വെക്ക്. സുഭാഷന മറ്റേ വേറെ എന്തെങ്കിലും ആയിരിക്കും. ചെറിയൊരു സർപ്രൈസ്. എനിക്കൊന്നും സ്പെഷ്യൽ അല്ല നിനക്ക് ചിലപ്പോ ഇഷ്ടപ്പെടും. പൊട്ടിച്ച് നോക്കിയിട്ട് നൈസ് എന്നിട്ടാണ് ഫുഡ് ചെയ്യാൻ എനിക്ക് ഇഷ്ടമുള്ള ജാഗ്ദാനി. ഉണ്ട്. ഒന്ന് വാങ്ങി നോക്കിയിരിക്കുന്നുണ്ട്. ഐശ്വര്യ സുഭാഷ് അത് കഴിച്ചാൽ എനിക്ക് വെളിയിൽ നോക്കുമ്പോൾ മരിക്കുകയാണ് സത്യം. കൃഷിയില്ലാതായി ഓ മറ്റേ മറ്റേ കരിങ്കാലി ഇത് ഒരു സാധനത്ത് പോയി. ഓപ്പൺ ചെയ്ത് നോക്ക്. വേറെ തന്നിരിക്കണ്ട അതെന്തോ വിഴുന്നല്ല. എന്തോ സാധനം അങ്ങോട്ട് വീണേക്കാ. അങ്ങനെയല്ല. ഇല്ല അത് അവര് ഭസ്മോ പറിച്ചാണ് വന്നിങ്ങനെ ചെയ്തത്. ഇത് മറ്റേ ഇൻസ്റ്റയിലുള്ള കേട്ടോ ഇത് ആദ്യം നടന്നിട്ടൊരു ആൻസർ അതൊക്കെ കിട്ടുമേ. ഒരുപാട് ദിവസം സോഷ്യൽ പറയണം ഓർഡർ ചെയ്യും വാങ്ങിച്ചാ അതെന്താടി? വേൽ. അത് ഒരു ഗിഫ്റ്റ് അവര് ഗിഫ്റ്റ് ചെയ്ത് രണ്ടാമത്തെ ഗിഫ്റ്റ്. അതിന്റെ കാരണം ഇല്ല ഞാൻ സെപ്പറേറ്റ് വാങ്ങിച്ചേട്ടാ. ഇതെല്ലാം അവളുടെ gift. അപ്പൊ അവന് ആവശ്യമുണ്ട്. അല്ല ഈ പാക്കിംഗ് എങ്ങനെ വന്നത്? അതായത് രണ്ടായിരുന്നു ഞാൻ ഒന്നിലാക്കിയ മനസ്സിലായിട്ടാ. என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்துச்சு, நான் தான் வீட்டில் இருக்கேனே எப்படி இது வந்துச்சு, எப்படி வெளியே போய் வாங்கினேன். ஏன்னா நான் வந்து வெளியே போகிறதே இல்லை, எங்கே போனாலும் ஹஸ்பண்ட் கூட தான் போகிறது, தனியாக எங்கேயுமே வெளியே போகிறதே இல்லை. வீட்டிலேருந்து வெளியே இறங்கினாலே ஹஸ்பண்ட் கூட இருப்பாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கூட இருப்பாங்க, இப்போ ஹஸ்பண்ட் கூட இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கே டவுட்டு, நீ எப்படி வாங்கின, கிஃப்ட் பேப்பர் எப்படி வாங்கின, இதெல்லாம் எப்போ பேக் பண்ண, இதெல்லாம் ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. பென் வாங்குறதுக்கு கடையில் கொண்டு விட்டாங்க, நான் கிஃப்ட் பேப்பரும் வாங்கி மறைச்சி வச்சுக்கிட்டேன். ഇത് കരിങ്ങാലി മാല. കരിങ്കാലി മാല. ഇതിന് രണ്ട് ടൈപ്പ് ഉണ്ട്, ഒന്ന് ശബരിമലയ്ക്ക് ഇടവില്ല, രുദ്രാക്ഷം പോലത്തുള്ള. ഇത് മറ്റേ മാല. മണോ? பர்த்டே சர்ப்ரைஸ் வந்து இதுதான், நான் கிஃப்ட்டு கொடுத்தது தான் சர்ப்ரைஸு, வேறு எதுவுமே இல்லை, நான் வேறு எதுவுமே பண்ணல. அவங்க வந்து வெளியே போனால மத்தியானம் வந்து நல்ல மீல்ஸ் சாப்பிட்டாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நான் கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கே, ஏன்னா வந்து மறந்துட்டேன், நிறைய வேலையில் இருந்ததுனால மறந்துட்டோம். நான் கிஃப்ட் பண்ணது பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை, இன்னொன்று வந்து ஒரு வேல். அது வேல் வந்து நாங்கள் வண்டியில் வைக்கக்கூடியது, நாங்கள் வண்டியில் ஆல்ரெடி சிவன் இருக்குது, அது வந்து லைட்டாக இலகிருச்சு, ஸோ அதனால் வேல் வைக்கலாம் அப்படின்னு நான் வந்து அது வாங்கியிருந்தேன். இந்த கருங்காலி மாலை வந்து ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்து வாங்கணும்னு ஹஸ்பண்ட் நினச்சிட்டு இருந்தாங்க. நிறைய வெப்சைட்லாம் செக் பண்ணேன், நான் வாங்க முடியல, என்னன்னு தெரில, நாள் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. பார்த்தா இப்போ வந்து பர்த்டே வந்துச்சு, ஸோ அதனால் நான் வந்து 1 வீக் முன்னாடியே வந்து நான் புக் பண்ணேன். கோகுல் யோக் அந்த ஐடியிலேருந்து தான் நான் வந்து வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷன் இதெல்லாம் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுக்கு முன்னாடி நாங்கள் 3 வருஷம் செலிப்ரேட் பண்ணப்போ அவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. ஆனால் கிஃப்ட்டு வந்து நான் இப்போ தான் கொடுக்குறேன், ஃபஸ்ட் டைமே இல்லை, கேக்கு தான் கட் பண்ணுவோம். இந்த கிஃப்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய வாட்டி என்ன சொன்னாங்க, கிஃப்ட்டு சூப்பர், எனக்கு பிடிச்சது வாங்கி கொடுத்துருக்க, அதனால் ஹாப்பி அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.